நாள் பேட்மேன் மாதிரி ட்ரெயின் பண்ணி இந்த போஸை ரீக்ரியேட் பண்றதுல இது டே நம்பர் 4. இன்னைக்கோட டேல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்றதை சொல்றேன். வழக்கம் போல காலைல 5 மணிக்கு எழுறதுக்கு மிக மிக கடினமா இருந்தா போராடி எந்திரிச்சு போய் கோல்ட் ஷவர் பண்ண உடனே கொஞ்சம் அப்படியே பாடி எல்லாம் ரெடி ஆயிட்டான். அப்படியே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் 15 kgல வச்சு வாக் பண்ணணும். ஷோல்டர்ல சரியான பெயின், சுத்தமா முடியல. அப்படி இருந்து எப்படியே வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் குடிச்சிட்டு மெடிடேஷன் பண்ண உட்காந்தாச்சு. 10 நிமிஷம் தான் பண்றேன், பட் அதுவே கஷ்டமா இருக்கான். தென் 10 மினிட்ஸ் போஸ்டர் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட்டையும் முடிச்சிட்டேன். அங்க இருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நியூட்ரிபயோட புரோட்டீன் ஷேக் மட்டும் தான் எடுத்தேன். ஓட்ஸ் இன்னைக்கு சாப்பிடல. பிகாஸ் மத்தியானம் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ன்றதுனால வீட்டில் ஒயிட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டாங்க. முட்டைக்கு பதிலாக லஞ்சுக்கு மறுபடியும் புரோட்டீன் ஷேக்கே போட்டு குடிச்சாச்சு. இன்னைக்கு நமக்கு ஸ்கில் பிராக்டிஸ் யூடியூப்ல கிஸ்தனிக்ஸோட டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலான்னு போயிட்டேன். க்ரோ போஸ், ஃப்ராக் போஸ் இதை பண்ணாலே போதுன்றதுனால அப்படியே பேக் டு பேக் அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாமே ஃபெயிலியரா போச்சு. பட் கடைசியில் வந்து எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் நான் ஹோல்ட் பண்ணேன். கொஞ்சம் இல்ல நிறையவே பெருமையா இருந்துச்சு. தென் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வால் ஸ்டாண்ட் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தேன். தென் அங்க இருந்து என் வாழ்க்கையிலே ட்ரெயினே பண்ணாத மசில் அப் பண்றதுக்காக மொட்டை மாடிக்கு போயாச்சு. கிஸ்தனிக்ஸ் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். பார்ல இருந்து செஸ்ட் அவுட் டம் டம்னு எகிறுறது, அப்படியே ஸ்டூல போட்டு மேல கையை கொண்டு போறது, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் பல்ல அட்டெம்ப்ட் பண்ணி தான் என்னால அது ஒரு கவுண்டே பண்ண முடிஞ்சது. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஸ்டெப்பையும் சேர்த்து வச்சு ஒன்னா பண்ணா என்னன்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தா கைஸ் வெறும் 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ல என்னோட மொத மசில் அப்ப நான் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிஸ்தனிக்ஸ் நம்பர் தான். நம்ம நண்பருக்கு ஒரு பறக்கமுமா கொடுத்த பத்தாது, சும்மா 100 பறக்கமுமா. கமெண்ட் எல்லாரும் கிஸ்தனிக்ஸ் பறக்கமுமா கொடுத்துட்டு தான் போறீங்க. 1000 கமெண்ட் ஆச்சு பண்ணணும். கீழே வந்து எல்சிட் அடுத்து ட்ரை பண்ணா அது கொஞ்சம் சொதப்பிக்கிட்டேன். அதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மொபிலிட்டி ஒர்க் 15 மினிட்ஸ் பண்ணிட்டு தென் அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு சாஸே இல்லாம மயோனஸ் இல்லாம எண்ணெய் இல்லாம சாண்ட்விச் கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்கும்னாங்க. அதை ஒன்று வாங்கி சாப்பிட்டு தென் டின்னரை முடிச்சுட்டு இன்னைக்கோட ஷெட்யூல்ல என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி கரெக்டாக குறிச்சு வச்சுட்டு கரெக்டாக இதை நாளையில இருந்தாவது மாற்றணும்னு சொல்லி ஒரு சபத்தை எடுத்துட்டு படுத்து தூங்கிட்டேன். டே நம்பர் 4 முடிஞ்சு டே நம்பர் 5ல மீட் பண்ணலாம். பாய்.